நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 6த்து ஃபர்ஸ்ட் டெர்ம் சயின்ஸ்ல வந்து 3வது லெசன். நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். அந்த லெசன்ல இருக்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். பாருங்க. சோடா பானத்தில் கரைந்துள்ள வாயு. என்ன வாயு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து பாருங்கள், நீரில் உள்ள நுண்ணுயிரிகளை அழிக்க பயன்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ புற ஊதா கதிர்கள். அடுத்து பாருங்கள், கடுகு எண்ணெயும் தண்ணீரும் சேர்ந்த கலவை வந்து டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி பலபடித்தான கலவை. அடுத்து பாருங்கள், 2 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்கள், பாய்மங்களின் துகள் நெருக்கமாக உள்ளதால் அவை பிறவல் அடைவதில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று 2 பாருங்கள், பொங்கல் என்ற உணவு ஒரு கலவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 162வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1 தவறு 2 சரி. அடுத்து பாருங்கள், நீர்மங்களுடன் வாயுக்களும் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாய்மங்கள். அடுத்து பாருங்கள், 400 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி லிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது. இப்போது நீரின் பருமன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 200 மில்லி லிட்டர். பொறுத்துக்க 165வது வந்து பொறுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நீர், புரதம், கொழுப்பு மற்றும் பிற பொருட்களை உள்ளடக்கியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பால். அடுத்தது, மிக நன்கு அழுத்தப்படக்கூடியது அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி மிக நன்கு அழுத்தப்படக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலப்பட உணவு. அடுத்து பாருங்கள், நீளும் தன்மை கொண்ட பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 3வதுக்கு வந்து டி உடலுக்கு தீய விளைவுகளை ஏற்படுத்துவது என்ன. என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வதுக்கு வந்து ஏ திடப்பொருட்கள். அடுத்து பாருங்கள், மாறா பருவம் மற்றும் வடிவம் கொண்டது வந்து வாயு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கிடைக்கும் இடத்தை முழுவதும் நிரப்பும் பண்பே டேஷ் எனப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விரவுதல். அடுத்து பாருங்கள், தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் டேஷ் அவசியம் தேவைப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காற்று. அடுத்து பாருங்கள், திறந்த கலனில் வைக்க முடியாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வாயு. அடுத்து பாருங்கள், பருப்பொருள் என்பது டேஸால் ஆனவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மிக சிறிய துகள்களால் ஆனது. அடுத்து பாருங்கள், ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தூய பொருள். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. தெளிய வைத்து இருத்தல் நிகழ்வில் அடியில் தங்கும் பகுதி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுக்கு வந்து ஏ வண்டல் தான். அடுத்து பாருங்கள், அரிசியிலிருந்து கற்களை நீக்குதல் வந்து என்ன முறை. ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா கைகளால் பிரித்தெடுத்தல். அடுத்து பாருங்கள், ஒரு கலவையில் கனமான பொருளை வைத்து பிரித்தெடுக்கும் முறை. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3வதுக்கு வந்து ஏ வண்டலை. அடுத்து பாருங்கள், அரிசியின் வளநிலை காலங்களில் அதை பாதுகாக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வதுக்கு வந்து சலிக்க உதவுதல். அடுத்து பாருங்கள், சல்லடை என்பது படிய வைத்தல். சல்லடை என்று படிய வைத்தல். 4வதுக்கு வந்து பி. 5வதுக்கு வந்து இ. அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்தது வந்து பொறுத்தல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருளை நீக்குதல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுக்கு வந்து பி தெளிய வைத்து இருக்குதல். லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரித்தல். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 172வதுக்கு வந்து டி காந்த பிரிப்பு முறை. நீர்மங்களிலிருந்து திண்மங்களை பிரித்தல் வந்து 3வது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ தூற்றுதல். அடுத்து பாருங்கள், காந்தத்தன்மை கொண்ட பகுதி பொருட்களை காந்தத்தன்மையற்ற பகுதி பொருள் இருந்து பிரித்தல். 4வது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இ வடிகட்டுதல்.
கரையாத மாசு பொருட்களை நீக்குதல் வந்து கையால் தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு துளி நீரில் அடங்கியுள்ள நீர்த்துளிகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 10^21. ஸோ அடுத்து பாருங்கள், டேஸ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திட நீர்மம். ஸோ அடுத்து பாருங்கள், பருப்பொருட்களில் அடங்கியுள்ள அடிப்படை துகள்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அணுக்கள். ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று 1 காற்று அழுத்தத்திற்கு உட்படாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 2 பாருங்கள், திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 176க்கு வந்து பி. ஸோ ரெண்டுமே வந்து தவறு. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருட்களை நீக்குதல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1க்கு வந்து சி மணல் மற்றும் நீர். ஸோ காந்தத்தன்மை கொண்ட பகுதி பொருட்களை காந்தத்தன்மையற்ற பகுதி பொருட்களிலிருந்து பிரித்தல். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து ஏ. அடுத்து 3க்கு பாருங்கள், ஸோ நீர்மங்களிலிருந்து திண்மங்களை பிரித்தல். ஸோ 3க்கு வந்து இ. ஸோ அடுத்து பாருங்கள், லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரித்தல். ஸோ 4க்கு வந்து டி. ஸோ கரையாத மாசு பொருட்களை நீக்குதல். ஸோ அரிசி மற்றும் கல். அடுத்து பாருங்கள், டேஸ் கேரட் தங்கம் தூய தங்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 178வது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 24 கேரட். ஸோ அடுத்து பாருங்கள், திரவ மற்றும் வாயு பொருட்கள் டேஷ்னு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பருப்பொருட்கள். ஸோ அடுத்து பாருங்கள், புகை டேஷ் வெறும் பருப்பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இந்த வீடியோஸில் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.